தகவல்களோடு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார் செய்தியாளர் சதீஷ்மணி. வணக்கம் சதீஷ்மணி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் சரியாக எந்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது? மேலும் போலீசாரின் முதற்கட்ட தகவல்கள் இது குறித்து என்னவாக உள்ளது? சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்திய ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அந்த கொலையாளிகள் கொலை செய்த பின்பு திருவள்ளூர் வரை சென்று அங்கு உள்ள ஆற்காடு சுரேஷனுடைய அவருடைய நினைவிடத்துல அந்த ஆயுதங்களை வைத்து அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அதன் பின்பாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது ஆயுதங்கள் அவர்கள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 11 பேரையும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வர நிலையில இந்த கொலை வழக்குல 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிற திருவேங்கடம் அவருடைய ஆயுதத்தை புழல் பகுதியில எடுத்து வைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவருடன் அந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக ஆயுதங்களை எடுத்து அதனுடைய தடயங்களை காண்பிப்பதற்காக போலீசார் சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் வழக்குல ஒருவரை கொலை செய்தால் அந்த கொலைக்கான ஆயுதங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வழக்கு உறுதி பெறும். இதற்காக திருவேங்கடம் பயன்படுத்திய ஆயுதங்களை எடுப்பதற்காக அவருடன் போலீசார் சென்ற போது அங்கிருந்து போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போதுதான் திருவேங்கடத்தின் மீது என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுல அவர் தப்பி ஓட முயன்ற போது அவருடைய இடது லெப்ட் செஸ்ட்லயும் அதே போல வயிறுலையும் 2 குண்டுகள் சுடப்பட்டிருக்கு. இந்த என்கவுண்டர் நடத்தியது கொடுங்கியூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் சரவணன் என்பவர் தான் இந்த என்கவுண்டர் நடத்தியிருக்கிறாரு. அவர் தப்பி ஓட முயன்ற போதுதான் தாக்க முயன்ற போதுதான் தற்காப்புக்காக இந்த 2 ரவுண்டு சூடப்பட்டிருக்கு. அதன் பின்பாக தான் இந்த விஷயம் உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு இந்த கூடுதல் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சம்பவ இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவர் தான் இந்த சம்பவத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல மிகுந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டவர் அப்படிங்கிறதும் ஏற்கனவே விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு. சென்னை காவல்துறை வரலாற்றிலேயே போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட ஒருவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது இதுதான் சமீபத்தில் முதல் சம்பவம் என தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.